பேசிக்கிறாங்க. அதனால உங்களோட ஓட்டு எல்லாம் சீமான் சின்னத்துக்கு மைக் சின்னத்துல ஓட்டு போடுறோம்க்கா. எல்லாம் வாலிபர் சங்கம் மாதிரி வாலிபருங்களா இப்ப வாலிபர் மட்டும் தான் தெரியும் அந்த இது ஃபுல்லாவே. நீங்க அதனால சீமானுக்கு ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வரணும்னா நீங்களும் மாறினாதான் மாற்றம் வரும். அதனால மாத்தி போடுங்க. கண்டிப்பா. அதாவது நீங்க எப்படியோ அப்படிதான் நாங்களும். என்னமோ நாட்டை மாத்தி காட்டுட்டான், ஏழை மக்களுக்கு உதவி செய்யட்டான். என்னமோ நம்ம மேலும் மேலும் நல்லா முன்னேற்றத்தை கொடுக்கட்டப்ப அந்த கட்சியாவது வந்து கஷ்டமெல்லாம் ஒளியணுன்றீங்க. ஒளிஞ்சிரும். நம்ம கஷ்டம் தீரும். என்ன செய்யறாரோ நாட்டுக்கு அதையும் பார்க்கலாம். அவங்க ஒரே ஒரு விஷயம் தான், மக்கள் மனம் மாறி வாக்கு செலுத்திட்டாங்கன்னா இப்ப நம்ம கஷ்டம் தீரும். திருப்பி அவங்க அந்த பணத்துக்காக போகாம இருந்தா சரி. என்னமோ இவரு பேச்சுல நல்லா இதாதான் இருக்கிறாரு. வந்து செயல்ல காட்டணும். நீங்க அதிகாரம் கொடுத்து பாருங்க. அவரே சொல்றாருல, நீ 5 வருஷம் கொடு, நான் சரியில்லைன்னா தூக்கி போட்டுரு, நீ மாத்தி போட்டுக்கோ. அதுதானே கரெக்டா இருக்கும். சரி, இது எனது ஆசன் யூடியூப். எந்த மாவட்டம்னாலையும் சீமான் வரணும்ல, ஒரு மாற்றம் வரணும்ல தமிழ்நாட்டுக்கு. அப்ப நீங்க எந்த மாவட்டம்னாலும் ஒரு மாற்றம் வரணும்னா அந்த சின்னத்துக்கு போட்டு போடுங்க. அங்க அபிநயாண்ட ஒரு அக்கா நிற்பாங்க, டாக்டர். அவங்க அந்த சின்னத்துக்கு போட்டு போடுங்க. அந்த பக்கம் அந்த அண்ணா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப தீவிரம். அங்க போய் கொடுங்க, பேட்டி எடுங்க அவங்க கிட்ட. அவங்க கிட்ட போங்க, டொப்பி போட்டுக்கிறாங்களே அவங்க. மொத்தம் 15 ஓட்டு. அவங்களுக்கு 15 ஓட்டு இல்லக்கா, இருக்கிற 150 ஓட்டு உங்க ஊர்ல இருக்கிற வாங்கி கொடுங்கக்கா. அவங்க கிட்ட போங்க, ஃபர்ஸ்ட் பழம் தூக்குறாங்களே அவங்க கிட்ட போங்க. இதுக்கு முன்னாடியே நீங்க யாரோ சொல்லிருக்கோம், இந்த கட்சிக்காரங்க அதிகாரத்தை இந்த கட்சிக்காரங்க நீங்க அதிகாரத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி கேளுங்க. இந்த மாதிரி சொன்னாங்க சின்ன பொருள் இல்லாத சீமான கட்சிக்கார வண்டியில் கூட கூட்டாணி இறக்கிட்டு போனாங்க. வரலன்னு சொன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? வேற கட்சிக்காரங்க நீங்க போட்டு அவங்க வரலன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க மாற்றத்தை கொண்டாங்க. நீங்க இதனால ஏதோ 2 கட்சி போட்டிருப்பீங்க. 2 கட்சி தவிர உங்களுக்கு வேற எந்த கட்சியும் தெரிஞ்சிருக்காது. புதுசா ஒரு கட்சி வரணுன்றதுதான் நாங்க இந்த மாதிரி நாங்க சின்ன பிள்ளைகளை பார்த்து செஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்காண்டி நீங்க பார்த்து முன்னெடுத்து அந்த சின்னத்துக்கு மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க. போட்டு மாற்றம் வரலன்னா கேளுங்க. நல்லது நல்லது. மூத்தார் பையன் தீவிரம் சீமான்ல பாலகோட்டு தொகுதியில தீவிரம் நிவாரண நிதிக்காக ஒரு லோடு வந்து இறக்குனாங்க. சீமானது வந்து அப்படியேப்பட்ட பொருளுங்க வந்துச்சு. கஷ்டத்துல உதவுவாங்க. அந்த மாதிரி ஃபுல்லா மீட்டிங்ல ஒரு டெம்போ வச்சுட்டு போறாங்க. இவங்க எல்லாம் புடிச்ச பசங்க சீமான் கட்சி தான். அந்த மாதிரி அவ்வளவு ஒரிஜினல் பொருள் கொடுத்தாங்க. தரமா இருந்தது பொருள். ஆமா ஆமா. சரி, நல்லதா செஞ்சா சரி. கண்டிப்பாக்கா. எல்லாம் நம்மள மாதிரி தானே, உங்களை மாதிரி தான் நாங்களும். ஆமா ஆமா, எல்லாருமே இப்ப நாங்க ஒலிக்கிறோம். நீங்க இப்படி சுத்துறோம், நீங்க பாக்குறீங்க, நாங்க பாக்குறோம். அவ்வளவுதான். நன்றிக்கா, நன்றி. பையன் அது பையன் எனது ஆசான். நீங்க பாருங்க. நம்ம பேசுறது, மக்கள் பேசுறது எல்லாம் போட்டுருக்கேன். எனது ஆசான், எனது ஆசான் பாருங்க. நாளைக்கு காலையில போட்டு. ஆமா. எவ்வளவு நேரத்துக்கு போறீங்க? சரி, போயிட்டாங்க அவங்க.